அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலை பற்றின தகவலை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, புன்னைநல்லூர்னு ஏன் பேர் வந்தது, எந்த அரசர் எந்த வருடத்தில் இந்த கோவிலை கட்டினார், இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் நடைபெறுது, இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் என்னங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகாமையில், தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புன்னைநல்லூர்ல அம்பிகை அருள் பாலிச்சிட்டு வர்றா. இந்த திருக்கோவில் இது அரசரோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம். ஏன்னா தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்த 88 கோவில்கள் இருக்கு. அந்த கோவிலில் ஒன்று தான் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள் என்ன பண்ணனாங்கன்னா தஞ்சையை சுற்றி 8 திசைகள்லையுமே அஷ்ட சக்திகளை காவல் தெய்வமாக அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தஞ்சைக்கு கிழக்கு புறத்தில் அமைய பெற்ற சக்தி தான் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில்னு தகவல் சொல்கிறாங்க. தஞ்சையை நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. தஞ்சையை வெங்கோஜி மன்னர், வெங்கோஜி மகாராஜாங்கிறவர் ஆட்சி செய்திருக்காரு. அவர் 1680வது வருஷத்தில் திருத்தல யாத்திரை மேற்கொண்டிருக்காரு. அப்போது கண்ணபுரம்னு அழைக்கப்படக்கூடிய சமயபுரம் அருள்மிகு மாரியம்மனை வணங்கி வழிபாடு செய்திருக்காரு. அன்னைக்கு இரவு அரசரோட கனவுல அம்பிகை வந்திருக்கா. அப்போ சொல்கிறா, தஞ்சைக்கு கிழக்க 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புன்னை காட்டில் புற்று உருவா இருக்கக்கூடிய தன்னை வழிபடும்படி அம்பாள் சொல்றாரு. அதே மாதிரி வெங்கோஜி மகாராஜாவும் தஞ்சைக்கு அந்த புன்னை காட்டுக்கு போயிருக்காரு. அது காடா இருக்கிறதுனால அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அப்படியே மன்னர் போறாரு. அங்க அம்பிகையோட இருப்பிடத்தை அவர் கண்டறிகிறாரு. அதுக்கப்புறமா அங்க ஒரு சிறிய கூரை அமைச்சிட்டு புன்னைநல்லூர்னு அதுக்கு பெயர் வச்சிருக்காரு. பெயர் வச்சுட்டு அந்த கிராமத்தையே அந்த திருக்கோவிலுக்கு அவர் வழங்கியிருக்காரு. அதற்கு பிறகு பின் வருடங்களில் என்ன நடந்துச்சுன்னா 1739 முதல் 1763 ஆண்டுகளில் பிரதாப மகாராஜாங்கிறவர் அரசாண்டிருக்காரு. இந்த திருக்கோவிலுக்கு அருள்மொழிப்பேட்டைங்கிற கிராமத்தையும் அவர் மானியமாக அளிச்சிருக்காரு. இந்த திருக்கோவிலுக்கு வர்றவங்க அம்பிகையும் சிவனையும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் பெருமாளையும் வழிபடணுங்கிறதுக்காக அம்பாளோட கோவிலுக்கு வடதிசையில் அருள்மிகு கோதண்டராமன் கோவிலை கட்டி அந்த திருக்கோவிலுக்கு மானியங்களையும் வழங்கியிருக்காரு. இன்னொரு நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னா 1763 முதல் 1787 வருடம் வரைக்குமே தஞ்சையை ஆண்டிருக்காரு துளஜா ராஜாங்கிறவர். அந்த ராஜாவோட பொண்ணுக்கு அம்மை நோய் தாக்கியிருக்கு. அந்த அம்மை நோயினால கண் பார்வை மங்கிருச்சு. அரசரோட கனவுல ஒரு அந்தன சிறுமி போல அம்பிகை தோன்றியிருக்கா. அவ சொன்னா, நீ என்னோட சன்னதிக்கு வா, உன்னோட பொண்ணை கூட்டிட்டு என்ன வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாளாம். அந்த அரசனும் தன்னோட பொண்ணு அரசகுமாரியோட போய் அம்பிகையை வழிபட்ட உடனே அரசகுமாரி தன்னோட பார்வையை திரும்ப பெற்றிருக்காங்க. இதுல அந்த அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால என்ன பண்ணாரு, ஒரு சின்ன கோயிலை கட்டினாரு. அதுக்கப்புறமா இந்த திருக்கோயிலை சுற்றி திருச்சுற்று மாளிகையையும் அமைச்சிருக்காரு. அதற்கு பிற்காலத்துல இந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளை கொண்டு புற்று உருவா இருந்த அம்பிகைக்கு மாரியம்மன் உருவத்தை வடிவமைச்சு சக்கர பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காரு. கைலாசநாதர்ங்கிற சிவன் கோயிலையும் கட்டியிருக்காரு. அதற்கு அப்புறமா வந்த ஆண்டுகளில் 1798 முதல் 1832 ஆண்டுகளில் சரபோஜி மகாராஜா அரசாண்டிருக்காரு. அப்போ தான் இந்த திருக்கோவிலில் மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், முன்கோபுரம், பெரிய திருச்சுற்று இதையெல்லாம் கட்டி அம்பிகைக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்காரு. சிவாஜி மகாராஜா 3வது திருச்சுற்றை கட்டி வச்சு மேலும் பல திருப்பணிகளை செஞ்சிருக்காரு. வெளிமண்டபம், போஜனசாலை, வடக்கு கோபுரம் இது எல்லாமே 1892 ஆண்டுல சிவாஜி மன்னரோட துணைவியார் கட்டியிருக்காங்க. 2ஆம் சிவாஜி ராஜா காலமானதுக்கு அப்புறமா 1855 ஆண்டுல கல்காரம் வரை கட்டப்பட்டிருந்த ராஜகோபுரம் 7 நிலை கொண்ட அழகிய ராஜகோபுரமா கட்டப்பட்டிருக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோவில்ல இன்னொரு தகவல் என்னன்னா இங்க அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அபிஷேகத்துக்காக அம்பாளோட
வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கிய நிலையில் விஷ்ணு துர்க்கை இருக்குது. இந்த விஷ்ணு துர்க்கைக்கு தான் இந்த உற்சவமூர்த்திக்கு அபிஷேகங்கள் நடத்தப்படுது. ஆகம விதிப்படி நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெற்று வருதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மூலவராக இருக்கக்கூடிய புற்று வடிவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறுது. அப்போது ஒரு மண்டலம் அம்பாளை ஒரு வெண் திரையில் வரைஞ்சு அதுக்கு ஆவாகனம் செய்து அதற்கு அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாம் செய்யப்படுது. அப்போது கருவறை அம்பாளுக்கு 48 நாட்களுக்கு தினந்தோறும் இருவேளை சாம்பிராணி தைலம், புனுகு, அரகஜா, ஜவ்வாது இவற்றினால அபிஷேகம் செய்யப்படுது. தைலாபிஷேக நேரத்திலும் தைல காப்பின் போது அம்பாளுக்கு வெப்பம் அதிகமாகுங்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்கு அம்பாளுக்கு தயிர், இளநீர் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் நடைபெறுதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. உள்தொட்டி வெளித்தொட்டி இரண்டிலுமே நீர் நிரப்பி அம்பாளோட வெப்பம் தணிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் அம்மனோட தலையிலும் முகத்திலும் முத்து முத்தா வியர்வை வருதுங்கிற ஒரு தகவலும் இங்கே சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அம்பாளை முத்துமாரியம்மன்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. இங்கே குழந்தைகள் பெரியவங்களுக்கு அம்மை நோய் ஏற்படும் பொழுது அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி உள்தொட்டி வெளித்தொட்டியில் நீர் நிரப்பினா விரைவில் குணமாவாங்கங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மை நோய் இருக்கிறவங்க இங்கே சில நாட்கள் தங்கி குணமடைந்து செல்வது ஒரு மரபாவே கடைபிடிக்கப்பட்டு வருது. இங்க நடைபெறக்கூடிய விழாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாளுக்கு வருஷந்தோறும் ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதங்கள்ல திருவிழா இருக்கு. ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு பூச்செறுதலும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறுது. ஆவணி மாதம் ஆண்டு திருவிழா நடைபெறுது. ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டமும், புரட்டாசி மாதம் தெப்ப உற்சவமும் நவராத்திரி விழாவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுது. இன்னொன்று இங்கே இருக்கிற சிறப்பு வெள்ளை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலோட உட்புறத்தில் இருக்கக்கூடியது ஒரு குளம் இருக்காமா. அதாவது உடம்புல கட்டி பரு இருக்கிறவங்க அம்பாளை வேண்டிக்கிட்டு வெல்லம் வாங்கிட்டு இந்த குளத்தில் வெள்ளை குளத்தில் போடுறாங்க. வெல்லம் தண்ணீரில் கரையிற மாதிரி முகப்பரு கட்டியும் கரைஞ்சிருங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. இது இப்போதும் தொடருதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் எப்போ கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் அம்பாளுக்கு பிரார்த்தனை, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை செய்து பால் குடம், காவடி எடுத்து அபிஷேகம் செய்வது ரொம்ப வருஷ காலத்தில் வழக்கத்தில் இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த திருக்கோவிலுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளை தரிசிச்சுட்டு போகிறாங்க, பேரானந்தம் அடைகிறாங்க. தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் நிறைய காணிக்கைகளையும் பல்வேறு விதமாக செலுத்துகிறாங்க. இந்த திருக்கோவில் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் அவன் உங்களோட வாழ்க்கையில் என்ன விதமான சிறப்புகளை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றினாங்கிற தகவலையும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஞாபகமா நம்ம சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.